தேதினால் தாம்பரத்தில் வந்து ஒரு 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அவர் மேல என்ன மாதிரி நடவடிக்கை? இது எல்லாமேங்க அந்த தேர்தல் ஆணையம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சைட் இருக்கு. அதில் அனைத்து துறை அதிகாரிகள் இருப்பாங்க, இன்க்ளூடிங் இன்னைக்கு மாநிலத்துக்குன்னு சிறப்பு அப்சர்வர்னு இருக்காருங்க. அவர் இன்னைக்கு 3 மணிக்கு எங்களுக்கு மீட்டிங் சென்னை பொறுத்தவரை மாநகராட்சி ஆணையரும் அனைத்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் முன்னிலையில் நடக்க போகுது. இந்த மாதிரி தாம்பரம் பொறுத்த வரைக்கும் அது அவங்க ஜூரிஸ்டிக்ஷன், அவங்க டெஃபினெட்லி அதுவும் முறைப்படி அதை அக்கௌண்ட் பண்ணிட்டு அந்த ப்ராப்பரா உடனுக்குடன் அந்த அனைத்து துறைகளுக்கும் அந்த செய்தி போயிடுறது அந்த சைட்ல. அந்த சைட்டின் அடிப்படையில் அதுல மேல் நடவடிக்கை டெஃபினட்டா அவங்க எடுப்பாங்க. இது ஒரு நிகழ்வு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே ஒரு யூனிஃபார்ம் பாலிசி வச்சிருக்காங்க. இல்லை, நாங்கள் வந்து தேர்தல், நான் தெளிவாக சொல்லுங்க, நான் மாவட்ட தேர்தல் அதிகாரி, இவர் தேர்தல் நடத்தும் அதிகாரி. எங்களுக்கு தேர்தல் ஆணையம் வந்து திட்டவட்டமாக இதில் எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸோட நாங்கள் எங்களோட இதுக்குட்பட்டு தான் இங்கே வந்து கருத்து இதில் சொல்ல முடியாது. இது அனைத்து ஏற்பாடுகளும் இந்த இவிஎம் மெஷினாக இருக்கட்டும், விபேட் மெஷினாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், கூடுதல் பேலட் எந்திரங்களாக இருக்கட்டும், அது அனைத்தும் அந்தந்த தொகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது, பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டது. அரசியல் கட்சிகள் முன்னிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை கேண்டிடேட் செட்டிங்லாம் நடக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.